பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் நல்லாசியோடு போற்றுதலுக்குரிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாதரவோடு வருகிற 5/2/24 அன்று புதுக்கோட்டைக்கு மனிதநேய பண்பாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதல்வர் அண்ணன் OPS அவர்கள் உரிமை மீட்பு கூட்டம் என்று ஆலோசனை பொறுப்பாளர் கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அது சமயம் அனைத்து மாநில பொறுப்பாளர்களும் அவரோடு வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை இதுவரை தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு அந்த புதுக்கோட்டையில் கொடுப்பதற்கு இங்கே கழக பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அமர்ந்து கலந்து பேசி முடிவு செய்து சிறப்பான வரவேற்பை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும், நான் எவ்வளோதான் யாரையும் விமர்சித்தாலும் பண்ணாலும் கூட கடைசி நேரம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுல அன்றைக்கு முயற்சி பண்ணேன். இன்றைக்கு என் மனதில் அந்த ஆசை இருக்குது. ஒற்றுமை இல்லாட்டி அந்த வெற்றியை பெறுவது வெகு தூரம் என்பதை 8 தேர்தல் எங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டது. இருந்தும் கூட அதில் புத்தி படிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக இல்லாமல் இந்த இயக்கத்தை பின்னடைவு செய்வதற்கு அவர்தான் முழுக்க குற்றவாளியும் அவர்தான் காரணம் என்று கூற விரும்புகிறேன். சின்னத்தை அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தது. இப்போ உள்ள முன்னாள் அமைச்சர்கள் உள்ள போகாததற்கு காரணமும் ஆளுநர் தயவால தான் வந்து உள்ள போகாமல் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான். பிஜேபிக்கே இப்போ துரோகம் செஞ்சிருக்காருன்னு தொடர்ந்து அவருடைய அரசியல் பின்னணியை பார்த்தா அவர் ஊரில் இருந்த துரோகம், கொலை இதுகளை தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியலை. இப்போ அவரை பார்க்க போது தெரியுது. முழுக்க நானும் அந்த அவரை முதலமைச்சராகின்ற நிகழ்ச்சியிலே நானும் இருந்தவன். அப்பொழுது சின்னம்மா அவர்கள் அவரை தவழ்ந்து ஒரு 10 பாகம் தவழ்ந்து வந்தார். என்னையும் தாண்டி தான் போய் தவழ்ந்து போய் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டாரு. எந்திரிங்க பழனிசாமி சொன்னதுக்கும் எந்திரிக்கலை. ரொம்ப நேரமாக கும்பிட்டுக்கிட்டே கிடந்தார். அப்படி அவர் காலை தழுவி அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி அவர் 1 மாதத்திற்குள்ளேயே அவர்கள் மீது வெறுப்பை காட்டி அவர்களை விலக்கி வைக்கின்ற காரியத்தை செய்த மிகப்பெரிய ஒரு துரோகி அவர். அது யாரும் எல்லோருக்கும் தெரியும். அம்மா வாழ்ந்த உறங்கி ஓய்வெடுத்த கொடநாட்டிலே கொலை குற்றங்களுக்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று இன்று சுற்றி சொல்லி அவரைத்தான் எல்லோருமே கைகாட்டுகின்ற நிலை இருக்கிறது. 4 ஆண்டுகளாக அண்ணன் OPS அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அடுத்தபடியாக இருந்து கொண்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி நிலைப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தார். நாங்களும் இருந்தோம். அப்படிப்பட்ட அண்ணனுக்கும் துரோகம். இங்கே மக்களுக்கு பல நன்மைகளை செய்வதற்கு இந்த ஆட்சியின் மீது பற்று கொண்டு பல நிதிகளை ஒதுக்கி பல கோடிகளை ஒதுக்கி கொடுத்த மத்திய ஆட்சி பிரதமர் மோடி அவர்களுக்கும் இன்று துரோகம் செய்திருக்கிறார். இன்னும் யாருக்கு துரோகம் செய்ய போகிறார்? கட்சிக்கும் துரோகம். புரட்சித் தலைவர் ஏற்படுத்திய அந்த விதிகளை சுத்தமாகவே ரத்து செய்துவிட்டு சர்வாதிகார எண்ணத்தோடு இன்றைக்கு தன்னிடம் இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை கைப்பற்றலாம் என்கின்ற எண்ணத்தோடு கட்சிக்கும் துரோகம் செய்கிறார். தலைவர்களுக்கும் துரோகம் செய்த துரோகத்திற்கே அவரை யாரும் இதுவரை எட்டப்படையும் வரையும் தான் உதாரணம் காமித்தார். எல்லாரையும் தாண்டி அவர் மிகப்பெரிய துரோகியாக இன்றைக்கு தமிழகத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். பாஜக ஏற்றுக்கலங்கிறதுல முதலமைச்சர் ஏற்பாரு, மக்களே ஏற்றுக்க மாட்டாங்களே. அதான் ஏற்றுக்கிட்டா தான் ஓட்டு போட்டுருப்பாங்களே. மக்கள் நீ வந்து அவர் யாரையுமே இல்லை, அவர் சொல்லுவார். அவர் செல்லா காசாகி ரொம்ப நாளாச்சு. அது எப்படி நாங்கள் கூட்டணி அமைச்சு எப்படி இணைஞ்சு எப்படி பண்ணணுங்கிறது எல்லா தலைவர்களும் அனுபவப்பட்டவர்கள். நல்ல முடிவு எடுப்பார்கள், நல்ல கூட்டணியை அமைப்பார்கள். தமிழகத்தில் ஒரு நல்ல முடிவு, நல்ல வெற்றி ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கும். திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்காங்க. இப்போ வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் வெற்றி வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா வந்து எல்லாம் பிளவுபட்டு நிற்கிறனால வாக்குகள் தான் வந்து சிதறி போகும். அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் இந்த இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ தூரம் வெற்றி நடக்கின்ற தேர்தல்? பாராளுமன்றத்தில் தேர்தல் நடக்கிறது. யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் இன்றைக்கு 2 முறை இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு எதிர் களத்திலேயே ஆளே இல்லை. நெல்லிக்காய் மூட்டையை போல இன்றைக்கு கலகலத்து போய் கிடக்கிறது. அந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லி அமைத்திருக்கின்ற கூட்டணி இன்றைக்கு தேர்தல் முடிகின்றவரை அவர்களெல்லாம் இருப்பார்களா, ஒரு இடத்தில் கூடுவார்களா என்றெல்லாம் தெரியவில்லை.
நரேந்திர மோடி தான் மீண்டும் இந்த இந்தியாவிற்கு பிரதமராக வேண்டிய ஒரு சூழ்நிலை, மக்கள் விருப்பமும் அதுதான் ஏற்பட போகிறது. அதனால் இங்கே யாரும் வலுவாக இருந்தோ இதாக இருந்தோ பிரச்சனை இல்லை, வலுவெல்லாம் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது மாநிலத்திலும். அவர்கள் மீது உள்ள வெறுப்பு, அவர்கள் மீது உள்ள எதிர்ப்பு எல்லாமே நரேந்திர மோடி அமைக்கின்ற எங்களுடைய கூட்டணிக்கு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸோட இணைந்து செயல்படுறதா சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து பாஜகவோட போகிறோமா யாரோட போகிறோன்ற ஒரு கூட்டணி முடிவு பண்ணலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து பாஜகவோட இணைந்து தான் தேர்தலை சந்திக்க போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாமா? அதில் இல்லை, எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. இன்னும் கூட்டணி பேசலை, கூட்டணி அமைக்கலையே தவிர நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். அப்புறம் அது இல்லாமல் அப்புறம் அவரை சொல்லிட்டு வேறு கூட்டணியிலே போய் சேர போகிறோம், அது கிடையாது.